கொழும்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன உயிரிழந்த சம்பவம் அரசியல் மட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கபில சந்திரசேன உயிரிழப்பதற்கு முதல் நாள் இரவு பல மணி நேரம் தனது சட்ட வழக்கு குறித்து வழக்கறிஞர்களுடன் கலந்துரையாடி வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மறுநாள் காலையில் கபில சந்திரசேன தனது வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணடைய இருந்தார் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கபில சந்திரசேன கொள்ளுப்பட்டியில் உள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் இல்லத்தில் உயிரிழந்த நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை அவர் தங்கியிருந்த அறை நீண்ட நேரமாக திறக்கப்படாததால் கதவை உடைத்து பார்த்தபோது அவர் பயணப்பை ஒன்றின் பட்டியை பயன்படுத்தி கழுத்தை நிறுத்து உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வாவின் மனைவியின் சகோதரியை திருமணம் செய்தவர் என்பதால் கொள்ளுப்பட்டியில் உள்ள அரவிந்த டி சில்வாவின் வீட்டிலேயே தங்கியிருந்துள்ளார். 2013ஆம் ஆண்டு 14 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சுமார் 54 நாட்களாக சிறையில் இருந்த கபில சந்திரசேனவுக்கு 5ஆம் தேதி கடும் நிபந்தனைகளுடன் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது. 5 லட்சம் ரொக்க பிணையும் 1 கோடி ரூபாய்க்கு 2 சரீர பிணைகளும் வழங்கப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பிணைதாரர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு பிணை வழங்க முன்வந்தவர்கள் உறவினர்கள் அல்ல எனவும் அவர்கள் 15,000 ரூபாய் கூலிக்கு அமர்த்தப்பட்ட போலியானவர்கள் எனவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. போலி பிணையாளர்களை முன்னிலைப்படுத்தியதன் மூலம் நீதிமன்றத்தை ஏமாற்றியதாக கூறி அவரை உடனடியாக கைது செய்து வழக்கு முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காகவே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக கருதப்படுகிறது. தற்போது அவரது கையடக்க தொலைபேசி மற்றும் கணனி ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான இவர் ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் ஹின்லங்கா ஆகிய நிறுவனங்களிலும் உயர்மட்ட பதவிகளை வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.